அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் நான் அங்கே செஞ்ச வேலைகளை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷினில் துணியெல்லாம் வந்து போட்டு விட்டுருக்காங்க அம்மா. முடிஞ்சதை எடுத்து காய போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து பூஜை ஷெல்ஃபு தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதாவது சாமி படத்தெல்லாம் தொடச்சிட்டு வைக்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, பூஜை பாத்திரம் எல்லாம் அம்மா கழுவி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்ததுக்கப்புறமா வாழைப்பூ கொஞ்சம் இருந்தது. டக்குன்னு ஒரு கொஞ்சம் கடலப்பருப்பு ஊற வச்சு அப்படியே இதெல்லாம் நான் கட் பண்ணி கொடுத்து அழகாக தட்டி போட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸும் நான் எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிவிட்டு வாழைப்பூ வடை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா. நல்லா சூடாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிவிடுவாங்க அம்மா. நம்ம கொஞ்சம் வந்து இது எப்படி செய்கிறது, கொஞ்சம் வேலை இருக்கேன்னு யோசிப்போம். சோம்பேறித்தனமாக இருக்குமே அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு அம்மா வந்து செஞ்சுருவாங்க. சூப்பராக செஞ்சுட்டாங்க. சூடாக 2 வடை நான் வந்து சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு, பதமாக வெந்திருந்துச்சு. அதை ரெடி பண்ணிட்டாங்க. சமையல் வேலையும் முடிச்சுட்டாங்க. சாதம் வச்சு சாம்பார் வந்து வச்சுட்டாங்க. இப்போ பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நான் வந்திருக்கேன். என் ஸ்கூல் டேஸில் நான் வரவே மாட்டேன், லீவு நாட்களில் தான் வர்றது. இப்போ ஏன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சக்தி கோயிலேருந்து ஒவ்வொரு அதாவது மேல்மருவத்தூர்லேருந்தே வருவாங்க. ஒவ்வொரு மன்றத்துக்குமே வந்து கொஞ்சம் ஒரு தீப்பந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் திஷ்டி சுற்றி போடுவாங்க. அதுக்கு நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பொருட்கள்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நம்ம சுத்தமாக குளிச்சுட்டு இருக்கணும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைக்கணும். அவங்க வந்து தீபத்தை எடுத்துகிட்டு வந்து நமக்கு பூஜை பண்ணிவிட்டு பூசணிக்காய் மெயினாக வாங்கி வைக்கணும். அவங்க வாசலில் உடைச்சி திஷ்டி கழிச்சிட்டு போவாங்க. ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறவங்களுக்கோ இல்லை அந்த மன்றத்தில் தொடர்ந்து வந்து அந்த கோயிலில் போயிட்டு வழிபடுறவங்களுக்கும் இந்த முறைகள் தெரியும். திஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து செய்வாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்பா கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு, அதனால் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து நம்ம நேம் கொடுத்துடணும் பணம் கட்டி. அதனால் சொல்லியிருந்ததுனால வராங்கம்மா, நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் வந்து போயிருந்தேன். மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் நான் வீட்டில் செஞ்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அதனால் மற்ற வேலைகள்லாம் அம்மா வந்து முடிச்சிட்டாங்க. பூஜை ஷெல்ஃப் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கு பொட்டு மஞ்சள் வச்சுட்டு இங்கே கிச்சனில் சமைச்சு முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கசகசன்னு இருந்தது, அதை மட்டும் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்லாம் மாற்றி வச்சுட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருந்துச்சு. தனித்தனியாக அதை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டோன்னா கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடும். கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருக்குது. அப்புறம் பூவெல்லாம் வந்து சாமந்தி பூ வந்து எல்லாமே கலந்து தான் எப்போவுமே அம்மா வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இந்த டைம் எல்லா கலருமே இருந்துச்சு. எல்லோ இருந்துச்சு, ஒயிட், அதை காமனாக கிடைக்கும். ஆனால் இந்த டைம் வந்து ஒரு மாதிரி ஒரு லைட் ஆரஞ்சு அழகாக இருந்துச்சு. அப்புறம் லேவண்டர், டார்க்கு வைலட் வந்து இருக்கும், இது லைட் லேவண்டர், அழகழகாக இருந்துச்சு பூவெல்லாம். அப்புறம் நான் வீட்டில் இருந்து நம்ம வீட்டில் பூக்கும் இல்லையா, செம்பருத்தி, ரோஸ், அதுக்கப்புறம் சந்தன முல்லரும்பு எல்லாமே நான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையும் நான் போட்டிருந்தேன். கொஞ்சம் வந்து காக்கட்டாம்பூ எல்லா பூவுமே கலந்து வந்து போட்டிருந்தேன். இன்னும் வந்து நம்ம வீட்டில் பறிச்சுட்டு வந்த பூ சந்தனமுள்ள ரொம்ப கட்டலை, டைம் இல்லை. அதனால் இதுதான் பூஜை பொருட்கள் எல்லாம். மவல் பொரி, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், ஊதுவத்தி, அதுக்கப்புறம் கற்பூரம், மெயினாக பூசணிக்காய் கேட்டிருந்தாங்க. பூசணிக்காய் சூடம் ஏற்றி வெளியில் உடைப்பாங்க. அப்புறம் தீப எண்ணெய், திருநூல், அது எல்லாமே வந்து ஒரு செட்டாக அண்ணனை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அம்மா. எல்லாமே இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விளக்கெல்லாம் கழுவி அம்மா வச்சுருந்தாங்கள, பொட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் இருந்துச்சு, அதை அவிச்சேன். ரொம்ப நாள் ஆகுது, நான் போன வருஷம் சீசனில் சாப்பிட்டது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வடையும் செஞ்சுருக்காங்களா, அது இது எல்லாமே எடுத்துகிட்டு போனால் பாப்பா அவங்க அப்பா எல்லாருமே ஸ்கூல் விட்டு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பாத்திரம் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை வந்து கொஞ்சம் கழுவிட்டேன். கழுவி எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கிச்சனில் தானே நம்ம வந்து பூஜை ஷெல்ஃப் வச்சுருக்கோம், இங்கே தானே வருவாங்க, அதனால் எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. 3 o'clock வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்தது வந்து ரொம்ப லேட்டு. 5 o'clock பாப்பாலாம் வந்துடுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே நம்ம போயிடலாம் நான் நினச்சேன். ஆனால் வரல. திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டது கொஞ்சம் இருந்துச்சு. அதை மட்டும் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு கழுவிட்டுன்னு அம்மா கழுவ வேணாம் வைமான்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு அக்கா வருவாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும். அம்மாவுக்கு ஷோல்டரு பெயின் இருக்குது. அதாவது அந்த எலும்பு தேய்மானம் அதிகமாக நமக்கு ஷோல்டருக்கும் இடுப்புக்கும் தான் ஆகும் நம்ம லேடிஸ்க்கு வந்து வேலை செய்கிறப்ப. இப்போ இவங்க வயசுக்கெலாம் எக்கச்சக்க வேலைலாம் நிறைய செஞ்சுருக்காங்க. நாங்கள் எல்லாம் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ஊர்லலாம் வந்து அங்கே ஜாயின்ட் ஃபேமிலியாக அங்கே நிறைய வேலைகள்லாம் இருக்கும். பெரிய குடும்பமாக அடிக்கடி ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு வரும்ல, நிறைய வேலைகள் செஞ்சு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தேய்மானம். அதனால் பாத்திரம்லாம் சுத்தமாக கழுவவே முடியாது. அதனால் ஒரு அக்கா வேலைக்கு தான் வச்சுருக்காங்க. அவங்க வரப்போ பாத்திரமே இருக்காது. நீ எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேனா அப்படின்னாங்க. பரவாயில்ல, நம்ம அப்புறம் பூஜை பண்ணும் போது சிங்கில் அழுக்கு பாத்திரம் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நான் வந்து கழுவி வச்சுட்டேன். புளி அப்புறம் இல்லை, எனக்கு கொஞ்சம் தெருவுக்கு வருவாங்க, நான் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் அம்மாவை. அதில் நான் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. புளியும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னென்னா சிங்கில் பாத்திரம் இருந்து தண்ணி வந்து ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ணி விட்டாச்சு, இஷ்டத்துக்கு நம்ம கழுவலாம். ஆனால் இங்கே நம்ம வீட்டில் என்னென்னா நான் வந்து சிங்கோட தண்ணி போகிறதுக்கு தொட்டி தான் போட்டு வச்சுருக்கோம். அதனால் பார்த்து கழுவணும். இங்கே இப்போ தான் நான் வெளியில் அள்ளி போட்டு தானே கழுவுறேன். அதனால் என்னம்மா இங்கே தானே கழுவ போகிறேன், பின்னாடி அள்ளிட்டு போயா கழுவ போகிறேன்னு சொல்லி நான் கழுவி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வாசலில் தண்ணியெல்லாம் நான் தெளித்து விட்றேன், கோலம் போட்டு விட்டுருமான்னு சொன்னாங்க. ஏற்ற வீட்டில் வேலை நடக்குது, பெயிண்டிங் வேலை. அந்த வீட்டு பாப்பாவுக்கு மேரேஜ், அதனால் வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்குது. அப்புறம் நம்ம வீட்டுக்கு நேர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பூச்சி வேலை மட்டும் ஓடிட்டுருக்குது. அவங்க வந்து கடகடன் முடிச்சுட்டு வீடு குடி போகலான்றாங்க. அம்மா வந்து இறந்துட்டாங்கனால அவங்க இன்னும் 1 வருஷத்துக்கு குடி போக மாட்டாங்க. வேலைப்பாட்டு நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா வேலைகளை முடிச்சுட்டு அந்த வெளியில் வந்து சிமெண்ட்டு இந்த கலவை அது எல்லாமே இங்கே டஸ்ட்டு ஏறுது. அது முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. அந்த ஜல்லி இருக்கிறது, அந்த மணல், எம்சாண்டு, இது எல்லாமேனா அப்பாவுக்கு வந்து காலில் வந்து முடியாமல் இருக்குது. அவங்களுக்கு ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்காங்கள, அது கொஞ்சம் க்ளீனானால் இதுவாக இருக்கும். அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக அப்புறம் இங்கே வந்து அதுதான் இன்ஃபெக்ஷன் ஆகும். அது பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க வெளியில் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க கச்ச கச்சன்னு. அதுக்கப்புறம் கோலமும் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிம்பிளாக போட்டுட்டு கலர் கொஞ்சம் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது, போட்டுடலான்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து கலர் கொஞ்சம் நாள் ஆக ஷேட் ஆகுது. அந்த டார்க்காக இருக்கும், டெம்போவில் வர கலர் தான். ஃபஸ்ட்லலாம் இல்லை டார்க்காக சூப்பராக இருக்கும் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லாக கலர் இருக்குது. கொஞ்சம் இருக்குது, அந்தந்த கலர்லேயே கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன்னா ஈவினிங் ஸ்கூல் விடுற டைமு, வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. இந்த வழியாக தான் குட்டி பசங்க 1 to 5th வரைக்கும் இருக்குது. பேரண்டெல்லாம் குழந்தைங்கள அழைச்சிட்டு போவாங்க. அதுக்குள்ளே நம்ம போட்டுருணுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. கோலம் வந்து படிக்கட்டெல்லாம் டிசைன் இருக்குது, அதனால் நான் போட மாட்டேன்னு சொன்னாங்க அம்மா. பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம வெளியில் தானே வந்து பூசணிக்காயெல்லாம் இது பண்ணுவோம், நம்ம ஃபுல்லாக கோலம் போடணும்லன்னு சொல்லிட்டு படிக்கட்டு எல்லாமே வந்து கோலம் போட்டுட்டேன். மஞ்சள்லாம் வச்சு பொட்டு வச்சுட்டாங்க படிக்கட்டில் அம்மா. அப்புறம் வெளியில் பூ உருளிலையும் எல்லா கலர் பூவையும் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து நான் போட்டல, அம்மா தான் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பூஜை பொருள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். விளக்கு வந்து எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சிட்டோம். கிச்சனையும் கொஞ்சம் அப்படி நீட் பண்ணி வச்சுட்டேன். கடைசியாக இந்த வேலை என்னென்னா பெட் ஸ்ப்ரெட் துவைச்சி போட்டிருக்காங்க. வீடு சுத்தம் பண்ணுறதுனால துவைச்சி போட்டிருக்காங்க. வேறு பெட் ஸ்ப்ரெட் மாற்றணும்ல, அதை மாற்றி விட்டுருமான்னு சொன்னாங்க. அதையும் நான் வந்து மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருந்தேன். அப்புறம் பில்லோ கவர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இது பெட்டை தூக்கிட்டு அடியில் விட்டால் தான் டைட்டாக இருக்கும். அது அம்மாவில் செய்ய முடியாது, தூக்க முடியாது. சும்மாவே பெட்டு மேலே அப்படியே கவர் வந்து அப்படியே போட்டு தான் விடுவாங்க. தூக்கிட்டுலாம் உள்ளே சொருக மாட்டாங்க. அப்படி வச்சா தான் கலையாமல் இருக்கும். சும்மா தான் போட்டுருவாங்க. அதனால் நான் வந்து ஃபுல்லாக பெட்டை தூக்கிட்டு அடியெல்லாம் சொருகி விட்டுட்டு தலகாணிக்கெல்லாம் போட்டுட்டு அதையும் வந்து கரெக்டாக வந்து வச்சிட்டோன்னா எல்லா வேலைகளையுமே முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்தா 5 ஆச்சு 6 ஆச்சு, நீ போமா வீட்டுக்கு, பிள்ளைங்க வந்து இருப்பாங்கன்னாங்க. பரவாயில்ல, நான் வந்து இதுக்குன்னு சொல்லி வந்துட்டேன், எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க பாப்பாவோட அப்பாவே வந்து பசங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இதை முடிச்சுட்டு தான் நான் போவோம். ஒரு 7:30க்கு தான் வந்தாங்க.
ஒன்று கொடுங்க படிக்கிறதுக்கு. எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கீங்களா? எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் சும்மா இருக்காரு, பிரிச்சு கொடு. புரியுதா? நான் படிக்கட்டுமா? சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 தட்ல கையை வை. தினேஷ் அவிட்டம் தினேஷ் அவிட்டம் ஓம் சக்தி விஜி சித்திரை விஜிஸ்வரம் ஓம் சக்தி சிபின் சதயம் சிவி சதயம் ஓம் சக்தி சமி சதயம் சவி சதயம் ஓம் சக்தி சாரா உத்ரம் சாரா உத்தரம் ஓம் சக்தி சுபாஷ் அஸ்வினி சுபாஷ் ஓம் சக்தி ஸ்வேதா உத்ராடம் சேவா உத்தரம் ஓம் சக்தி சுசில் ரோகிணி சுத்தி ரோகம் ஓம் சக்தி ஜோஷ்வா ரேவதி தோஷ ஓம் சக்தி நீதிராஜன் பரணி தீதி ராமணி ஓம் சக்தி சோபியா புனர்பூசம் சூர்ய ஓம் சக்தி சுவாதி 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 சாரி ஓம் சக்தி சுருதி திருவோணம் சுருதி சுரம் ஓம் சக்தி பிரதாப் திருவாதிரை பிரதாத்திவாத ஓம் சக்தி சுகன்யா அனுஷம் சூனியா சூனியா அன்சம் ஓம் சக்தி ஜெகன்யா பூரம் ரகனகம் ஓம் சக்தி பிரார்த்தனா அஸ்தம் ராஸ்தான ஓம் சக்தி எடுத்து வைங்க வாங்க. எடுத்து எடுத்து ஜோதியில் காட்டுறேன். சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மதுரரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பம்பாட்சியே ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி நல்லபடியாக திருஷ்டி கழிச்சாச்சுங்க. என்ன அவங்க சொன்ன டைமோட கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க, தான் பரவாயில்லன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியோட அருள் வந்து முழுவதுமாக கிடைக்கணும். அவங்கவுங்க மனசில் நினச்சது வந்து நடக்கணும். எல்லாரும் வாழ்வில் நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லி நான் அந்த ஓம் சக்தி அம்மாவை வந்து வேண்டிக்கிறேங்க. வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓம் சக்தின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.